நிபந்தனையிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் எந்த நிபந்தனையும் விதிக்கவில்லை, ஆனால் ஒன்றிணைகிறோன்றாரு. நிபந்தனை ஏற்கனவே அவர் நிபந்தனை விதித்து தான் அன்றைக்கு ஒரு தடவை இணைக்கப்பட்டது. அது மிகப்பெரிய வெற்றியாக கருத முடியாத சூழ்நிலையிலே, அதோடு மட்டுமல்ல அவர் இன்னொன்று சொல்கிறாரு, ஒற்றை தலைமையாக வந்து என்ன வெற்றி பெற்றாய், இரட்டை தலைமையாக இருந்து என்ன வெற்றி பெற்றோம், அப்பையும் வெற்றி பெறலை. அது அவளை சூழ்நிலை ஏற்பட்டதான் ஒற்றை தலைமை உருவாக்கப்பட்டது. மிகச்சிறப்பான ஒற்றை தலைமையாக மெல்ல மெல்ல ஸ்டெப்ஸ் அது மெஸ்ஸன்றோம்ல, மெல்ல மெல்ல அடியெடுத்து வைக்கிறோம். 2026 எங்களுக்கு உச்சக்கட்டம். அருமையில் அமித்ஷா ஐயா இருக்கிறாங்கல்ல, அவங்களே சொல்கிறாரு, வேறு பதவிக்கு ஆளுநர் பதவி நாங்கள் ஜார்க்கண்ட்லேயோ மணிப்பூர்லேயோ கொடுக்குறோம் தான் சொல்லியிருப்பாங்க. நாங்கள் மறுக்கலை, அதுக்கான வாய்ப்பு அவருக்கு இருக்கிறது. ஆனால் அதிமுக என்ற இயக்கம் வளர்றதை வந்து சின்ன சின்ன இடையூறுகள் பண்ணாதீங்க. நீங்கள் வெளியே உண்மையிலே அதிமுக இணையணும்னு நினச்சா, நீங்கள் வந்து இந்த கட்சியில் சேரணும்னு நினச்சா ரகசியமாக சொல்லி விடலாம். இதுக்கு வெளிப்படையாக நீங்கள் சொல்லணும் அவசியமே கிடையாது. ஓபிஎஸ் என்ன மக்கள்கிட்ட பேப்பரில் ஏன் சொல்லணும்? அது சரி, அதிமுக காப்பாற்றணும். எத்தனை தடவை நீங்கள் தனித்தனியாக 4 பேர் இந்த அமைச்சர்கள் போய் பேசி அன்றைக்கு ஒன்றிணைந்தோம், போகிறதுனால ஒன்றிணைந்தோம் இல்லை, வந்து சேர்ந்தீங்கல்ல, உங்களுக்கு உரிய முக்கியத்துவம் கிடைத்தது, துணை முதலமைச்சர் ஆனீங்க, ஒரு ஒருங்கிணைப்பாளர் ஆனீங்க, எல்லாம் பண்ணீங்கல்ல. தனியாக போய் சொல்லிவிட்டு, ஐயா நான் இந்த பொது வாழ்வில் எனக்கு கஷ்டமாக போச்சு விடுங்க, நாங்கள் அதிமுக தொண்டங்களை நாங்கள் காப்பாற்றுறேன்னு பத்திரிகைகள் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர் உண்மையிலே நினைத்தார் என்றால் அதிமுகவில் அவர் உண்மையிலே சேர வேண்டும், இந்த அதிமுக வெற்றி பெற வேண்டும், அம்மாவுடைய புகழை காக்க வேண்டும், புரட்சி காக்க வேண்டும் என்றால் அருமையான எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொள்கிற வாய்ப்பை அவர் மிக செய்தியாக சொல்லிவிட வேண்டுமே தவிர, பேப்பரில் செய்தி கொடுத்து நான் தர்மம் வெல்லும், சூது வெல்லும், அது வெல்லும், இது வெல்லும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இது ஒரு நிபந்தனை இல்லாமல் என்ன நிபந்தனை இல்லாமல் பண்ண போகிறாங்க? ஒன்றுமே இல்லை. அப்புறம் இதுக்கு நிபந்தனையே தேவையில்லை. அருமையனன் ஓபிஎஸ்ஸாக இருக்கட்டும், வேறு யாராக இருக்கட்டும், இந்த அதிமுக வளர வேண்டும் நினைத்தால் நீங்கள்லாம் வழக்கு மன்றத்துக்கு போகவே கூடாது. அப்போ வந்து ஒரு 6 மாதம் பொறுமையாக இருங்க. நான் எங்களை போன்ற சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் எடப்பாடியாட்ட போய் கேட்குறோம், அண்ணே நல்லா இருக்கண்ணே சேர்த்துக்கோம்னு கேட்குறோம். இதான் எங்களால் செய்ய முடிந்த நன்மை அது ஒன்று தான். துணிச்சலாக சொல்கிறோம். எம்எல்ஏக்கள் அவங்க அப்புறம் அந்த எடப்பாடியார் தலைமையில் வெற்றியை தேடித்தரோம். வெற்றிக்கு நாங்கள் வெற்றியை நோக்கி போய்கிட்டு இருக்கோம். எங்களுடைய எம்எல்ஏக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய பணியை கருதுகிறாங்க.